அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, கடந்த சில வாரங்களாக ஜென்ராலிட்டிஸ் என்ற டாப்பிக்கில் நாம் தொடர்ந்து பல கருத்துக்களை சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி சப்ஜெக்டை பற்றி பேசி வருகின்றோம். டாக்டர் ஹனிமேன் அவர்கள் ஹோமியோபதியை மிக சிறந்த முறையிலே மருந்துகளை மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நடந்த மாறுதல்களை குறித்து எடுத்து வைத்து அதை முல்லை முள்ளால் எடுப்பது என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே சிகிச்சையை அளித்து வந்திருக்கிறார்கள். டாக்டர் கென்ட் என்கின்ற அமெரிக்க ஆங்கில மருத்துவர் ஹோமியோபதி மேலே பற்று கொண்டு அதை மிகச்சிறந்த அளவிலே வளர்த்தெடுத்திருக்கிறார். அவர் எழுதிய ரெப்பரட்டரி புக்கில் இருந்து தான் நாம் இப்போ இந்த ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்து அதை பற்றி விளக்கமாக சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி எப்படி ஒரு நோயாளிக்கு மருந்து தேர்ந்தெடுக்கிறது என்று சொன்னால், நோயாளியினுடைய மனம், தலை, காது, மூக்கு, கண்கள், கண்ணுடைய பார்வை, காதனுடைய கேட்கும் தன்மை, த்ரோட், இன்டர்னல் த்ரோட், எக்ஸ்டர்னல் த்ரோட், கை கால்கள், அடுத்து தலைன்னு சொன்னோன்னா வெர்டிகோ, தலை சுற்றல், மவுத்து, ஃபேஸ், அதே போல் செஸ்ட், காஃப், சளி, மூச்சு விடுதல், அதே மாதிரி ஜெனிட்டாலியா, மேல் அண்ட் ஃபீமேல், யூரின், ஸ்டூல், ஸ்டமக், பேக், பின் முதுகு, தூக்கம், சில்னஸ், ஃபீவர், வியர்வை, ஸ்கின் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஜென்ராலிட்டிஸ். இப்படிப்பட்ட டாபிக்ஸில் தான் இந்த எல்லா டாப்பிக்லையும் சேராமல் சில விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்களை ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிறதுல டாக்டர் கென்ட் கொடுத்திருக்கிறார்கள். இவைகளை தனித்தனியாக அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தொகுத்து அதற்குரிய நிலைகளை டாக்டர் கென்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு ரப்பிங், தேய்த்தல், அதான் ரப்பிங். அதாவது ரப்பிங் அப்படின்னா தேய்த்தல், துலக்குதல், விளக்குதல் அப்படின்னு பேர். ஒரு பொருளின் மீது கையாலோ அல்லது வேறு பொருளாலோ மேலும் கீழும் அசைக்கக்கூடியதுக்கு தேய்த்தல்னு பேருங்க. நம்ம எல்லாம் நல்லா தேய்ச்சி விலைக்கு கொடுன்னு சொல்கிறோம். தேய்த்து கொடுன்னு சொன்னாலும் அதே தான், விலைக்கு கொடுன்னு சொன்னாலும் அதே தான், துளைக்கி கொடுன்னு சொன்னாலும் அதே தான். அந்த கையை இப்படி மேலும் கீழும் இது பண்ணுறது. ஒன்றும் வேணாங்களே, குளிச்சுட்டு நம்ம ஈரத்தை துடைக்கிறதுக்கு துண்டை என்ன பண்ணுறோம், பின்னால் போட்டு உரசுறோம் இல்லையா, அந்த இழுக்கிறோம் இல்லையா, அது தேய்த்தல். அதாவது இந்த ரப்பிங் நேச்சர் ஒரு மனிதனுடைய வலியையோ அல்லது உடல் நோயையோ குறைக்கிறது என்று சொன்னாலும் அல்லது அதிகரிக்கிறது என்று சொன்னாலும் அதற்கு ஹோமியோபதியிலே சிறந்த மருந்துகள் இருக்கிறது. புரியுதுங்களா? இப்படி அந்த இதை ரப்பிங் பண்ணுவதன் மூலமாக வீக்கம், வலி, எரிச்சல், நமைச்சல் போன்ற விஷயங்கள் குறைகிறது. அப்படின்னா கல்கேரியா, கேந்தாரிஸ், கார்போலிக் ஆசிட், பல்செட்லா, பாஸ்பரஸ், பிளம்பமெட்டாலிக்கம், நேட்ரம் கார்ப் போன்ற மருந்துகள் பயன்படுகிறது. இதே உராய்வு செய்வதனால், தேய்த்தலால் அப்படி லேசப்பட்டா கூட ஐயோ தாங்க முடியல சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அனாகார்டியம், செப்பியா, ஸ்டெனோனியம், சல்ஃபர், கேந்தாரிஸ் போன்ற பல மருந்துகள் அதிகரிக்கிறதுக்காக இருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் இந்த நேச்சரை பார்ப்பீங்க. அப்படி பார்க்கின்ற நீங்கள் இதுக்கு போய் ஆங்கில மருத்துவத்தில் என்னென்னு மருந்து கேட்பீங்க. அப்போது இப்போ இது மாதிரி ஒரு வீக்காக இருக்குது, வலி இருக்குது சார், லேசாக தடவி கொடுத்தேன்னு வச்சிங்களேன், நல்லா இருக்குது சார், அப்படி கொஞ்சம் அழுத்திட்டுனா போச்சுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்களா. இதற்கான மருந்து ஹோமியோபதியில் இருக்குது. அப்போ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் உங்களுடைய நோய் அறிகுறி தன்மையினை கண்டுபிடிச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா ஹோமியோபதி டாக்டர் நாங்கள் மருந்து கொடுத்துருவோம். அவ்வளோதாங்க விஷயம். நம்ம நோய் தீர்ந்து போயிடும். சரிங்களா? ஆகவே நண்பர்களே, இது போன்ற ஸ்பெஷல் சிம்டம்ஸை கிளியர் பண்ணுவதற்கு ஹோமியோபதி சிறந்த மருந்துகளை தன்னுள் வைத்திருக்கிறது என்பதனை கூறி, இதுவரைக்கும் சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.